ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீத்தி சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சிம்பிளான ஈஸியான கோஸ் கூட்டு தாங்க சூப்பராக செய்ய போகிறோம். இது சாதம், சப்பாத்தி, தோசையோடலாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. டக்குன்னு 5-10 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம். வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கோஸ் கூட்டுக்கு 50 கிராம் பாசிப்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து தண்ணியில் போட்டிருக்கேன். இதை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுட்டு இது ஒரு 2 விசில் வரட்டும். குக்கரில் 2 விசில் வந்து ப்ரெஷர் பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. 300 கிராம் கோஸ் எடுத்து இந்த மாதிரி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். வேக வச்ச பருப்பை இதை சேர்த்துடலாம். கோஸை சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 4 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக. ஒரு 4 பல் பூண்டையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். இது கூடவே சின்ன துண்டு பார்த்திங்கன்னா இஞ்சி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். தோல் சீவிட்டு இதையும் சேர்த்துக்கிறேன். கோஸ் கூட்டுக்கு இஞ்சியை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்குங்க. டேஸ்ட்டும் வாசனையும் சூப்பராக இருக்கும். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே காரத்துக்காக பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியும் சேர்த்துடலாம். கோஸ் கூட்டுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். இது கூடவே 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்றேன். குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுட்டா 2 விசில் வரட்டும். ஏற்கனவே பருப்பு வெந்துடுச்சு. இப்போ கோஸ் மட்டும் தான் வேகணும். 2 விசில் வச்சா கரெக்டாக இருக்கும். கோஸ் கூட்டு 2 விசில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கோஸ் கூட்டு பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடுச்சு. கரண்டியால் இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தாளிப்பு கரண்டி வச்சுட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். 2 பொரிஞ்சு வரட்டும். இது கூடவே 2 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெயிலேயே அப்படியே பொரிஞ்சு வரட்டும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிடலாம். தாளிப்பை கோஸ் கூட்டில் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இதை கலந்து கொடுத்துடலாம். ரொம்பவே சிம்பிளாக கோஸ் கூட்டு ரெடி பண்ணியாச்சுங்க. இது சாதம், சப்பாத்தி, தோசையோடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த வெயில் காலத்தில் கோஸ்லாம் நம்ம அடிக்கடிக்கு செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கோஸ் கூட்டை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.